ரெடி. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். என்னன்னா, ஹூ நோஸ் மீ பெட்டர், ஹஸ்பண்டா தம்பியா? சும்மா நார்மலாக யூஸ்வலான கேம் தான். ஒரு 10 கொஸ்டின் நான் வந்து எழுதி வச்சு ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன், மாற்றி பேசக்கூடாதுல. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், 2 பேரும் ஆன்சர் எழுதுவாங்க. யார் தப்பாக எழுதுறாங்க இல்லை கரெக்டாக சொல்ல அப்படின்னா நமக்கு இருக்கா ஒரு குட்டி சின்சான் டிஷ் அவ்வளோதான் அடி. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எப்படி பண்ணலாம்? ஒன்று சொல்லிட்டு கடைசியாக ஆன்சர் எல்லாம் படிக்கலாமா இல்லை ஒன்னொன்றுத்துக்கும் படிக்கலாமா? சரி, ஒன்னொன்றுத்துக்கும் படிக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட். மோகன் ஆன்சர், நீ ஹஸ்பண்ட் ஆன்சர் எழுதிக்கோ. ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட ஃபேவரட் கலர். என்னோட ஃபேவரட் கலர். எனக்கு தெரியல. இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. முடிச்சுட்டு ஓகே சொல்லுங்க. அது என்ன அவன் எழுது? பார்க்கக்கூடாது யாரும். ஃபர்ஸ்ட் மோகன் காட்டு. பிளாக். இன்னொரு பிளாக். நானும் பிளாக் தான் எழுதியிருக்கேன். பிளாக் தான் எழுதியிருக்காரு. ஓகே, 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க. வெரி குட். 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால கேள்வி கேட்க. சரி சரி சரி, அப்போ ஈஸி இல்லாத கொஸ்டின் கேட்குறேன். எப்படியோ இது எழுதிட்டீங்க. சரி, யூஸ்வலாக ஒரே ஒரு என்னோட ஃபேவரட் ஃபுட்டு, இதை மட்டும் எழுதிங்க பார்க்கலாம். ஒரு கெஸ்ஸாவது பண்ணணும். எல்லாம் இல்லை, ஒரு ஏதாவது ஒன்று அடிக்கடி குக் பண்ணது ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, ஃபுட்டு சாப்பாடு ஏதாவது ஒன்று அதிகமாக சாப்பிட்டா பரவாயில்ல, எல்லாத்தையும் திங்கிறாங்க. அப்புறம் நம்ம என்னத்தை அது குக்கியா தேணும். குக் பண்ணா தானே அது ஃபுட்டு. குக் பண்ணலாம் அது அரிசி. நீ சொல்றது வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இல்ல, ஃபுட் சாப்பிட்ற ஃபுட். ஹோம்மேட் தானே சொல்றேன். வீட்ல பண்ணா தானே ஃபுட் அது. இப்போ வீட்ல பிரியாணி பண்றாங்க, வெளியும் பண்றாங்க. நீ வெளிய இருக்கிற கடையில பிரியாணி சாப்பிட்டா பிடிக்கும்? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அது இப்போ பிரியாணினா காமன், அங்கேயும் இங்கேயும். சப்பாத்தி அங்கே எல்லாம் ஒண்ணு. எனக்குலாம் தெரியாது, நீ தான் எழுதணும். இவராவது கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, கூடயே இருக்கா 20 வருஷமா. எதை போட்டாலே திம்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன டைலாக் பேசினாங்க? ரொம்ப சிம்பிளா இருக்கு, எழுதிட்டாங்க கரெக்டா. வர இன்னும் பச்சையா தின்ன முடியும். ரெடியா இருக்கேன் நான். 2 பேரும். ஃபர்ஸ்ட் இங்கே டைம் போகுது. சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரொம்ப நேரம் ஆச்சு. கவுண்ட் டவுன் 10 சொல்றேன், எழுதுறீங்களா? 1, என் பையன் கீழே உட்காந்துருக்கான். 2, 3, 4, 5, 6, ഇത് ഈ ഇടയ്ക്കും കൂടി പറഞ്ഞ പക്ഷെ മറന്നു. 7, 8, கடைசியில் எதையாவது ஒன்று எழுதி வைங்க. 9, மிக்கி அப்பாவும் வேஸ்ட்டு, தம்பியும் வேஸ்ட்டு. ஏதாவது எழுதுனீங்களா? எழுதியாச்சா? நீ எழுதிட்டீங்களா? சொல்லிலாம் கொடுக்கூடாது. ஏய், டைம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் கட் பண்ணணும். அப்புறம் 2-3 சேர்த்து அன்கட் சீன்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். 2-3 சேர்த்து எழுதலாம். நான் 3 எழுதி போட்டாங்க. சரி சரி, ரொம்ப கஷ்டமா இருக்காங்க உங்களுக்கு. 3ல 1 இருந்தா கூட ஓகே. அது என்ன எவ்வளவு எழுதினாலும் பேஜ் ஃபில் ஆகவே மாட்டேங்குது. நிக்கட்டு அம்மா வரு. அப்பாவும் மாமாவும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து உனக்கும் வரும், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம். டன்னா? என்ன எக்ஸாம் பேப்பர் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கு. 10 மார்க் கொஸ்டின், என்ன 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டு 10 மார்க் மாதிரி எழுதிட்டு இருக்கு. டன்னா? டன்னா முடிஞ்சது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மோகன் காட்டு. எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க. எழுதிட்டு நான் 3 எழுதி இருக்கேன். சரி சொல்லு, ஆடியன்ஸ்க்கு படிக்க பாருங்க. அப்பம், சப்பாத்தி, பிரியாணி. படி. ராகி களி. ராகி களி இல்ல, அவர் எழுதியிருக்காரு. மட்டன் பிரியாணி, பேக் லிஸ்டா? ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் ஃபுட்டா? தலைவா அதெல்லாம் வேவிச்சதா இல்லையா? அது பழம். இது சாம்பார் ரைஸ் பிரியாணி. சரி, நான் எழுதியிருக்கிறத படிக்கிறேன். மட்டன் பிரியாணி நான் எழுதியிருக்கேன்.
பிரியாணி. അല്ല ബിരിയാണി. മട്ടൻ എന്ന് പറയണം. மட்டன் வரையணும். பிரியாணி பிரியாணி என்றால் எல்லாமே பிரியாணி தான். ஓகே, இதுல இவர் தப்பிச்சிட்டாரு. நான் இங்க நல்லா பாருங்க, மட்டன் பிரியாணி எழுதியிருக்கேன். பிரியாணி பிரியாணி பாதி இல்ல. பதில. பாதி எல்லாமே பிரியாணி சிக்கன் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, பிரான் இருக்கு, வெஜ் கூட இருக்கு. வெஜ் கூட பிரியாணி தானேட்டா? മട്ടൻ ബിരിയാണി കഴിച്ചിട്ട് ഇപ്പോൾ 1 വർഷമായില്ലേ? அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபேவரட். நான் அப்புறம் எப்படி மாத்திக்க முடியும்? அவர் கரெக்டா எழுதியிருக்காரு பாரு. ஆனா என்ன ஆப்ஷன் கொடுத்தேன் உங்களுக்கு? சிரிக்காது சிரிக்காது சிரிக்காது. அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வீட்ல இருக்கும்போது காசு அதிகம் மட்டன் பிரியாணி பண்ண மாட்டோம், அதனால சாப்பிட மாட்டேன். மட்டன் பிரியாணினா என்ன பண்ணிருக்கணும்? அதை அவ அதிகமா சாப்பிட்டுக்கணும், அதிகமா யூஸ் പറഞ്ഞിട്ട് മാത്രമേ ഉള്ളൂ മട്ടൻ பிடிக்கணும், நிறைய இடத்துல பேசி இருக்கணும். சரி, ஓகே ஓகே, டைம். அடுத்து எல்லாத்தையுமே 2 கொஸ்டின் தாண்டல. மூணாவது கொஸ்டின். മൂന്നാമത്തെ ക്വസ്റ്റ്യൻ. நான் ரொம்ப போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? உயிரவங்க ரொம்ப போரடிச்சாலோ? நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப போர் அடிச்சா? தம்பி நீ சொல்ல, அம்மா என்ன பண்ணுவேன்? நான் ரொம்ப போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? എത്ര ഓപ്ഷൻസ് എഴുതാം? ஒண்ணுதான் எழுதணும். போனா போதும் ஃபுட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். எழுதிட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் நீ. റീൽസ് എടുക്ക്. நீ? റീൽസ്. நானும் ரீல்ஸ் தான் எழுதியிருக்கேன். நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். ഏത് രണ്ടും தான்? ரீல்ஸ், வாட்ச் அண்ட் வியூ. பார்க்கவும் செய்வேன், எடுக்கவும் செய்வேன். டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நான் நீ அடிச்சிரு, கரெக்டா போட்டீங்களா? நான் ரெண்டு போட்டதுனால சிக்கன் மண்டையில அடிப்பேன். சரி, ஓகே, அது கரெக்டா எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஹலோ. ஓகே, இப்போ எத்தனாவது கொஸ்டின் ஆச்சு? 4 ஆயிடுச்சு. 1 2 போட்டுக்கோங்க. 3. 4வது கொஸ்டின். என்னோட பேக்ல நான் வெளியே போனாவே என்ன இருக்கும்? அது குறை சாதனம். குறைய இருக்கும். எப்பவுமே ஒன்று எடுத்துட்டு போவேன். ஃபோன். சொல்லலாம் கூடாது, சென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ஃபோன். நான் எதுக்கு க்ளூலாம் கொடுத்துட்டேன். எப்பவுமே பேக்கில் போகும்போது ஒன்று எடுத்துகிட்டு போவேன். இப்போ குழந்தைக்கு அப்புறம் பேம்பரு துடைக்கிறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கணக்கு இல்லை, எப்பவுமே எடுத்துகிட்டு போகிறதா கணக்கு. இப்போ குழந்தை வந்ததுக்கப்புறம் பேம்பர்ஸு, துடைக்கிறது, ஜட்டி, ட்ரெஸ்ஸு, டவல் இதெல்லாம் எழுதக்கூடாது. அதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ். எழுதிட்டியா? ஏன் கதை எழுத தெரியும்? 1 மார்க் தான்டா. சொல்லு ஃபர்ஸ்ட். நீ முன்னாடி அவர் காட்டினா நீ காட்டு. கண்டோ நீ? யூஸ்வலாக மொபைலு, ஆனால் நான் அதை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைஃப்னு எழுதியிருக்கேன். குட்டி கத்து உண்டாயிருந்தோம் பண்டு. அதாவது ஐயோ இந்த வீடியோவில் சொல்லிட்டீங்கன்னா ஏதோ கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறேங்க. அதாவது என்னன்னா, நான் ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்ததுனால வெளியே போகும்போது ஒரு நைஃப் வச்சிருப்பேன். அது வந்து இப்படி மடக்கி வச்சிருப்போம்ல, அது எப்பவுமே என் பேக்ல இருக்கும். ஷின் யாராவது எங்கிட்ட வந்தாங்க ஷின் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது அந்த അമ്മയും പറയാൻ തുടങ്ങിയതാണോ? இல்ல நீ என்ன? இல்ல அது ஆக்சுவலா ഞാൻ ലിപ്സ്റ്റിക് എഴുതി മേക്കപ്പ്. அதான், ஆனா நான் இதுல லிப்ஸ்டிக் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஆனா ஒண்ணு என் சைட்ல தான் தப்பு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கும்போது நான் இதான் வச்சிருப்பேன். லிப்ஸ்டிக்லாம் இப்ப போட மாட்டேன். ஆனா இப்பதான் இங்க வந்து அவங்க சவுண்ட் இடையில வந்துட்டாங்க, சாரி. இப்போ வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் லிப்ஸ்டிக்லாம் போட ஆரம்பிச்சேன். அதனால இப்போ நான் லிப்ஸ்டிக் எடுத்துட்டு போமா, நான் கத்தி எடுத்துட்டு போறது இல்லை. அந்த கத்தியை காரணம் அதான் உண்மை. கூட ஒரு பாடி கார்டுனால எடுத்துட்டு போறது இல்லை. சரி, ஆனா உண்மையாவே ஆனஸ்டா இது ரெண்டுமே கரெக்ட். என்னோட பாஸ்ட் என்னோட பிரசன்ட். அதனால நாங்க ஒரு ரெடி அடிச்சுக்கோங்க. நைஃப்னு போட்டு குட்டி சைஸ்னு பிராக்கெட்ல போட்டு தெளிவா போட்டு என்ன மாட்டி விடுறாங்க. கவர்மெண்ட் அந்த லாவோட சைஸ் இது வந்து சின்னதா தான் இருக்கும். சரி, இந்த அரை அடிச்சுக்கோ. அரைதான் மேக்கப் போகுதுடா. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு கமர்ஷியல் பிரேக். இல்ல பிரேக் இல்ல, உட்காரு. அடுத்த கொஸ்டின். எனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, எழுதணும். ரெண்டு பிடிக்கல. ரெண்டுமே பிடிக்காது. நீ டீ காஃபி வேணா அப்ப ரெண்டுல ஒண்ணு தான் நான் செலக்ட் பண்ணணும். அப்படியெல்லாம் இல்ல, என்ன வேணா ஆன்சர் எழுதலாம். என்ன ஆன்சர்? ஈஸியாவும் கேட்கணும்ல. சரி சொல்லுங்க. வாய் இல்ல காஃபி இல்ல அப்பப்ப மில்க். நீ நாட் அப்ளிகபிள். क्वेश्चन தட்டான இல்ல, क्वेश्चन கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. மில்க் வந்து இப்ப நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து குடிக்கிறேன். டீ குடிக்குமோ காஃபி குடிக்குமோ, அதனால அவன் மில்க்னு எழுதிட்டான். நாட் அப்ளிகபிள் தான் ஆன்சர்.
டீ ஆர் காஃபின்னு வந்தா இல்ல ரெண்டுமே பிடிக்காதுன்னு ஆன்சரு. எனக்கு நான் எதை குடிப்பேன் அப்படின்னு இப்ப நான் வந்து கொஞ்ச நாளா பால் எனக்காக கொஸ்டின் எடுக்க தரேன். என்னடி தங்கம்? அம்மா இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, என் பையன் பாக்குறாங்க தெரியாது. ஓ போகும் எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், சரி தங்கம். எனக்கு ஒன்றும் போகணும். நான் என்ன ஃபுட்டு நல்லா சூப்பரா சமைப்பேன்? ஈஸியா கேட்டேன்ல, அதுக்கப்புறம் வரு இந்தா சரி அவர் எழுதட்டும், சூப்பராக சமைக்கணும். நான் வாயில சொல்றேன். அதெல்லாம் தெரியாது. எழுதி தங்கம். எனக்கு மட்டும் மூஞ்சி அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா வாட் ஃபுட் டு ஐ குக் பெஸ்ட். இதுக்கு நான் ஒரு மாதிரி ஆன்சர் first எதிர்பார்த்தேன். எழுதிட்டீங்களா நீங்க? இரு எங்க நான் சொல்லிடுறேன் வாயால். என்கிட்ட ஒரு எழுது. ஃபர்ஸ்ட் வாயில சொல்றவங்க சொல்லு. ஆ. சொல்லு. என்ன ஃபுட்டு நான் சொன்னேன்? எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும். அந்த ஆன்சரா? ரசம் ரசம். ஓ இரு அவர் ஆன்சர் கேளு, அப்புறம் நீ. சாம்பார்ல ஆ சாம்பார். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? சாம்பார்னு. நீ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன், எதுனே தெரியல. என்ன எழுதிருக்க? அதான் எழுதியிருக்கேன். അതല്ല കറക്റ്റ് ഉത്തരം. இது இங்க பாரு, அது கீழே பண்ணாதானே தெரியும்னு எழுதியிருக்கேன் இங்க. അത് ചെയ്യുന്നതില് ബെസ്റ്റ് നമുക്ക് പറയാൻ പറ്റുള്ളൂ. நானும் நீங்க சொன்னது ஓகே தான். ചെയ്യുന്നത് ഇപ്പൊ രണ്ടെണ്ണം ചെയ്താൽ ഒരെണ്ണം ബിലോ ആവറേജ് ഒരെണ്ണം ആവറേജ് ആണെങ്കിൽ നമ്മൾ ആവറേജ് അല്ലേ എഴുതുള്ളൂ. சரி ஓகே, நானே வந்து நான் சொல்லிட்டு எல்லாமே சுமாரா தான் இருக்கும். அதுல என்ன சொல்றது? இல்ல நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். சில டைம் இப்போ ஒரு நாள் சாம்பார் வச்சேன்னா இன்னொரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கேட்டேன்னா நீ அங்க ஒரு ஆன்சர் எழுதிருக்கணும். அங்க எழுதல. அங்க வந்து என்ன எழுதியிருக்கேன்னா என்னாலே கெஸ் பண்ண முடியாதுன்னு எழுதுனேன். ஆக மொத்தம் என்னன்னா ஆன்சர்லாம் கரெக்டா இருக்கு, கொஸ்டின் தான் சரியில்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? അതെ. ஆனா நான் ஒத்துக்கிறேன், சாம்பார் ரசம்லாம் நான் நல்லா வைப்பேன். சரி நாங்க அரை அடிச்சுக்கோங்க. கொஸ்டின் தப்புன்னா அரை அடிச்சிருங்க. അവന് ഞാൻ തന്നെ അടിച്ചത്. ஏய் நீ 3 அடிக்கிற. நான் வேற மாதிரி கேட்டிருக்கணும். சரி அடுத்த கொஸ்டின் வெரி சிம்பிள். ஆன்லைன் ஷாப்பிங் இல்லனா ஆஃப்லைன் ஷாப்பிங் ஆர் ஆஃப்லைன் ஷாப்பிங் எது நான் பண்ணுவேன்? எது எல்லா காமனா எதுனாலும் வீட்டுக்கோ இல்லை எனக்கோ இல்லை இன்ட்ரெஸ்டட், அது இதுக்கு ஆன்சர் சொல்ல. ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் ஆஃப்லைன் ஷாப்பிங். இப்போ உனக்கா ட்ரெஸ்ஸுக்கா இல்லை க்ளோஸ்? അതെ അതെ. ஆல் பி ஸ்பெசிஃபிக்னா ஃபார் மீ. ஃபார் யூ. ஃபார் மீ அம்மாக்கு தங்கம். உனக்கு நான் இப்போ ஆஃப்லைனும் பண்ணியிருக்கேன் ஆன்லைனும் பண்ணியிருக்கேன். எழுதிட்டீங்களா? உனக்கு எவ்வளோ ஷாப்பிங் பண்ண நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா? அதே இப்போ போட்டு ஜிங்குச்சான் ட்ரெஸ் போட்டிருக்க. அம்மாவே பார்க்குற கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீயும் அம்மா மாதிரி பேசணும் சரியா? ஆஃப்லைனில் கூட வாங்க மாட்டேன், ஆன்லைனில் ஆஃப்லைன்லன்னு வேறு கொஸ்டின். சரி இப்போ எழுதியாச்சா நீ? சொல்லு. ഓൺലൈൻ. നീ ஆன்லைன். ഓക്കെ കറക്റ്റ്. ഇത് പറയാൻ പറ്റില്ല, അങ്ങനെയാണെങ്കിൽ ആദ്യം അവൻ പറയണം. ഇത് ഞാൻ പറഞ്ഞതിന് ശേഷമാണ് അവൻ പറയുന്നത്. അവൻ എഴുതി ஐயோ எனக்கு தெரியும் ஆன்லைன். இது ஒன்று பேர் முன்னாடி அப்படிதான் கேட்டு இப்போ மாறிடுச்சு ஃபர்ஸ்ட். சரிண்ணா சொல்றேன், கரெக்டாக வந்து அடிக்கணும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஃப்லைனில் கூட வாங்குறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்க மாட்டேன், கஞ்ச பீஸ் நிறைய 2 வருஷம் ஆன்லைனில் வாங்குறலாம். அதனால ஆன்லைன் நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் வாங்குறது வருஷத்துக்கு 2. ஒரு லைஃப் தானே. என்ன பேசுறாரு? அடுத்த கொஸ்டின் இப்போ எத்தனை இருக்கு கொஸ்டின்? ഇനി പേറ്റ് ക്വസ്റ്റ്യൻ. 8th கொஸ்டின். நான் மார்னிங் பர்சனா நைட் பர்சனா? என்ன டம்மி கொஸ்டின்? மார்னிங் பர்சன் ஆர் நைட் பர்சன்? എന്ന് വെച്ചാൽ രാവിലെ എണീക്കോ അതോ രാത്രി കൂടുതൽ നേരം ഇരിക്കോ? ഏതാ கொஸ்டின்? அதான் മോർണിംഗ് പേഴ്സൺ എന്ന് പറഞ്ഞാൽ மார்னிங் பர்சன்னா காலையில சீக்கிரமா எந்திரிக்க பசங்க பழக்கம். நைட் பர்சன்னா நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு காலையில் தூங்குற பழக்கம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின். இது ஒரு கொஸ்டின் தான், இதோட சிம்பிளால கேட்க முடியாது. இந்தா. நீ எழுதிட்டியா? சொல்லு. மார்னிங் பர்சன். எஸ் நான் மார்னிங் பர்சன். ஏன்னா நான் எழுந்திரிச்சு 5 மணிக்கு யோகா பண்ணுவேன். அது வாரத்துக்கு ஒரு நாள் எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணுவேன் guys. இல்ல guys நான் யோகா பண்ணுவேன் guys. நான் யோகா டீச்சர் guys. யாரே அடிங்க. நான் யோகா ஒரு நாள் எந்திரிச்சு யோகா பண்ணா நான் யோகா guys. நான் யோகா நீங்க யாராவது யோகா பண்ணா எனக்கு பிங் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு ஷார்ட் மியூசிக். இல்ல பிரேக் இல்ல. இன்னும் 9th கொஸ்டின். கேளுங்க. இப்போ வந்து இருங்க. இல்ல இருக்கு. இப்போ 2 எழுதிருக்கேன். இல்ல அதுல ஏதாவது தப்பா பேசினா இன்னொன்னு கூட சேர்த்துக்கிறேன்.
ஸ்டார் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இந்த வாய் எது கொடுத்தாலும் உள்ள போகும். அதனால எப்பயாவது ஏதாவது ஃபேவரட்ன்ற மாதிரிலாம் பேசுவேன். ஸ்நாக்ஸ்னா வந்து செய்யறது மட்டும் தான், ஃப்ரூட்ஸ்ல வராது. ஃப்ரூட்ஸ்ல வராது. அதாவது ஸ்நாக்ஸ்னா ஃப்ரூட்ஸும் வராது, காய்கறி வராது, அந்த மாதிரி. ஆனா இப்போ ஒரு அதுலயும் இனி தலை கட்டாயிருண்டா உட்கார்றான் கேமரால. அப்படி அதாவது அதுல வந்து பிரேக் முடிஞ்சது. இல்ல ஓ நீ பிரேக் எடுத்துக்கிட்டியா? இப்போ ஐயோ நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன், இருங்க. ஸ்நாக்ஸ்னா என்னன்னு சொல்ல தேவை இல்ல இவரு அவர் எழுத ஆரம்பிச்சு. அது ஓகே, இவர் மலையாளம் இவர் தமிழ், சாரி இவர் மலையாளம் இவர் தமிழ்ல, ரெண்டு சைடுல எது வேணா சொல்லலாம். இருந்தா கூட நான் சொல்லிருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. எழுதிட்டீங்களா? எது வேணா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். ரெண்டு ஸ்டேட் கவர் பண்ணி சரி நீ சொல்லு. நேந்திரபல சிப்ஸ். ഞാനും അതന്നെ ഇരിക്കുന്നത്. ചിപ്സ് ബനാന ഫസ്റ്റ് ജാക്ക് ഫ്രൂട്ട് ദെൻ ബനാന. ஓகே, அத நான் ஒரு க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வாய் தவறி க்ளூ மலையாளம் கேரளான்னு நான் அது வரைக்கும் யோசிச்சிருந்தேன், முறுக்கு இதெல்லாம் அப்படின்னு. போடுங்க அடி மேக்க போகுது. கால்ல ஓடிக்கலாம். 10th. ஓகே गाइस, லாஸ்ட் क्वेश्चन எனக்கு தெரியல, எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இவங்களே சொல்றோம். என்னோட நட்சத்திரம் என்ன? மாட்டுனா ஒருத்தர் ராசி ஞாபகம் இருக்கு, நட்சத்திரம் அதான் ராசி கேட்கல, நட்சத்திரம் கேட்டேன். இந்த எம்மா இருக்கு கேட்டா 20 வருஷம் ஆச்சு. நானும் இவன் நட்சத்திரம் வச்சு அச்சனம் பண்ற மாதிரி வேண்டாம். அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் கேட்டீங்க. இடையில குட்டி குட்டியாக நான் சின்னதா கேட்டேன், இப்ப பெருசா கேட்டிருக்கல. துலா ராசிக்கு இருக்கிறது 4 நட்சத்திரம். அதெல்லாம் ஒரு நட்சத்திரம் 4 சொல்லிட்டேன். நாமூணு 7 ஏக்கெடுக்கா 8. என்னவா பூசாரி மாதிரி சொல்றான். இல்ல லால்ல வருமே. லால வேணுமோ சொல்லிட்டு போறவரு டைம் ஓட்டுறான். இவருக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். சொல்றா அவர் ஏதோ சொல்ல வராரு. ஏய் அவர் எழுதி இருக்காரு, நீ தான் சொல்லணும், நீங்களா சொல்லி கொடுக்குறாரு. டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், டைம் கவுண்ட் ஸ்டார்ட். 10 அது சூல ஆரம்பிக்கும். ஏய் அவன் ஏதோ சொல்லிட்டு போறான். 9 8 இது கடைசி क्वेश्चन. 7 6 எனக்கு தெரிஞ்சு 2 நட்சத்திரம் தான். 5 4 சொல்றா தம்பி வேற எழுதுறா. 3 பட் 1 நட்சத்திரம் சொல்லிடுவா. 2 1 ഇത് ഞാൻ മലയാളത്തിലുള്ള നക്ഷത്രം എഴുതിയേക്കുന്നത്, തമിഴിൽ വ്യത്യാസമുണ്ട്. രണ്ടും അറിയാം. சரி சொல்லு. சொல்றா. அதான் സുവോ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறேன், இரு சொல்லு. டைமே முடிஞ்சு கவுண்ட். அவங்களே எதிர்த்து போயிடுவாங்க. அது ஆன் பண்ணும்போது போயிரு. சொல்லு. அதான் சுவாசினி நட்சத்திரம். சுகாசினி அவ ஒரு ஆக்ட்ரஸ்டா, அவளுக்கு தெரியலன்றது நல்லா தெரியுது. தம்பி இருக்கானே இந்த சைடு இருக்கு. நம்மள அடிக்குறா பட்டு வந்து நான் ப்ராடக்ட் ഇതല്ലേ സ്വാതി ചോതി. பாத்தியா சுவாதி நட்சத்திரம். கரெக்ட்டா? அதுதான் நான் சுவாதி. எனக்கே டவுட் இருக்கு. சுவாதி ரேவதின்னு ரெண்டு இருக்குல. ചോതി ചോതി என்று மலையாளத்துல சுவாதி நட்சத்திரம். ஓகே ஓகே, நாங்க நிறைய ஆன்சர் பண்ணதுனால பனிஷ்மென்ட் நிறைய ஆன்சர் பண்ணது. ஓகே, எனக்கு என்னமா கொஞ்சம் மார்னிங் பர்சன் இவன் கரெக்டா ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க. சிப்ஸ் 2 பேரும் சொல்லிட்டீங்க. ஆன்லைன் சொல்லிட்டீங்க. ஆஃபர்ஸ் நாட் அப்ளிகபிள் நீ தான் சொன்ன. அதான் லிப்ஸ்டிக் நீ தான் சொன்ன. മട്ടൻ ബിരിയാണി ഞാനാ പറഞ്ഞത്. அப்பனா மட்டன் பிரியாணி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு 1/2 பாயிண்ட். 1/2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இவருக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் 1.5 பாயிண்ட் இவர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காருடா. ஓகே ஓகே गाइस, இவர் வந்து அவுட் ஆஃப் 10ல அங்கங்க தப்பு நடந்துச்சு. ஆனா இவர் வந்து அவனை விட 1.5 மார்க் அதிகமா இருக்காரு. அப்ப வந்து யாரு பெஸ்ட்? இவர் தான் பெட்டர் நோஸ். இல்ல இவர் தான் பெட்டர் நோஸ் மீ. ஹி நோஸ் பெட்டர் மீ. இங்கிலீஷ் மாறிச்சு, கிராமர் அங்கட்டு. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.